வாழும் காலத்திலும் சரி, மரணிக்கும் தருவாயிலும் சரி, ஒவ்வொரு மனிதனும் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். இந்த சமூகத்தில் அல்லது தன்னுடைய மக்களிடத்தில், குடும்பமிடத்தில் நீதி தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு குர்ஆனும் ஹதீதும் தெளிவாகவே போதிக்கிறது. நீதி தவறி நடந்தவர்கள் நாளை மறுவுலகத்தில் முடமாக எழுப்பப்படுவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையையும் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கிலே காணப்படுகிறது. இங்கே நாம் சொல்ல வருவது என்னவென்றால், சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, இன்னர் ரஜுல லயஅமலு பிஅமலி அஹ்லில் கைரி 70 சனா. ஒரு மனிதன் 70 ஆண்டு காலம் அவன் சிறப்பான அமல்களை செய்து கொண்டிருக்கிறான். அருமையான முறையிலே, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் விரும்பும் முறையிலே, அவர்கள் ஏவிய முறையிலே அவன் நல்ல அமல்களை, நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் மரணிக்கக்கூடிய தருவாயில் அவன் நீதி தவறி ஒரு வசியத்தை செய்கிறான். அந்த வசியத் நீதிக்கு புறம்பானது, நேர்மைக்கு முரணானது. வசியத் என்பது என்னுடைய சொத்திலிருந்து யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், என்ன பங்கு செய்ய வேண்டும், என்ன காரியங்களை ஆற்ற வேண்டும் என்பது போன்றது. அதை நாம் இந்த குறு உரையிலே நாம் விவரிக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் அதற்கு உயில் என்றும் சொல்லுவார்கள். இப்படி ஒரு வசியத்து செய்யும் பொழுது அந்த மனிதனுடைய நிலை என்ன ஆகிவிடுகிறது? 70 ஆண்டு காலங்கள் சிறப்பாக அவன் அமல் செய்திருந்த பொழுதிலும் அவனுடைய இறுதி பகுதியிலே அவன் தப்பான ஒரு வசியத்தை செய்ததின் காரணத்தினால் அவனுடைய வாழ்வு, அவனுடைய அமல் ஷர்ரை கொண்டே நிறைவு பெறுகிறது. ஃபயதுகுலுன் நார், அவன் நரகத்திலே நுழைந்து விடுவான் என்கிறார்கள். இன்னொரு மனிதன் இருக்கிறான், 70 ஆண்டு காலம் தீய வாழ்க்கையே வாழுகிறான். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கு மாற்றமாக வாழ்ந்திருக்கிறான். அவன் மரணிக்கக்கூடிய தருவாயில் மிக நீதியான, நேர்மையான, பண்பான, அழகான ஒரு வசியத்தை செய்து அவன் மரணிக்கிறான். அப்படிப்பட்டவன் மரணித்த பொழுது அவனுடைய வாழ்வின் இறுதி பகுதி சிறப்பாக இருப்பதின் காரணத்தினால் ஃபயதுகுலுல் ஜன்னா, அவன் சுவனலோகத்திலே நுழைகிறான் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வின் இறுதி பகுதி அழகானதாக இருக்க வேண்டும். எனவே நாம் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து நம்முடைய சொத்துக்களோ அல்லது பிற விஷயங்களோ நமக்கு பிறகாக அது பங்கீடு செய்யப்படுகிறது என்றால் அதில் எந்த விதத்திலேயும் நேர்மை தவறிவிடக்கூடாது என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருப்போமாக.